தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 7:35 வரை, பிறகு பூரம், மாசி மகம். இன்றைக்கு சந்திர கிரகணம். இன்றைக்கு பௌர்ணமி திதியும் வருகிறது. நிலவு நிறைந்த நாளிலே சந்திர கிரகணம். பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலே கேது கிரஸ்தம் சந்திர கிரகணம் என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். பொதுவாக இந்த சந்திர கிரகணத்தினுடைய ஆரம்பம் எப்பொழுது என்று சொன்னால் மாலை 4:36 ஆரம்பிக்கின்றது. நடுப்பகுதி மத்தியமம் 5:04 வருகிறது. இரவு 7:53 அது நிறைவு பெறுகிறது. எனவே இதில் யார் யாருக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அது மட்டுமல்லாமல் பூரம், பரணி, பூராடம் ஆகியவற்றில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. நாம் சாப்பிட நினைப்பவர்கள் முன்னதாகவே நாம் சாப்பிட்டு விட வேண்டும். கிரகண காலத்திற்கு முன்னதாகவே உணவருந்த வேண்டும். அப்படி அறிந்தினாலும் கூட அதில் தற்பை புல் அல்லது ஏதாவது வைக்கோல் போட்டுவிட்டு சாப்பிடுவார்கள். கதிர்வீச்சினுடைய தாக்கங்கள் அதெல்லாம் இருக்கும் என்பார்கள். ஆலயங்களெல்லாம் சில இடங்களில் நடைகள் சாத்தி இருக்கும். எனவே நாம் வீட்டிலேயே இல்லத்தில் இருந்தபடியே வழிபாடுகளை கூட மேற்கொள்ளலாம். பொதுவாக இந்த கிரகண காலத்திலே சந்திர கிரகணம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய மனதுகாரகன் சந்திரன். நாம் மனதில் நினைத்தது நல்ல நினைவாக இருக்க வேண்டும். நல்ல இறை சிந்தனையோடு அந்த கிரகண காலத்திலே இருக்க வேண்டும். கிரகணத்துக்கு முன்னதாகவும் குளித்து பின்னதாகவும் குளித்தால் நல்லது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்றைக்கு. கிழமையும் செவ்வாய்க்கிழமை. எனவே மாசி மகம். இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிது நிறைவேற நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே கூட இந்த கிரகண நேரத்திலே நீங்கள் ஒரு முறை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் 100 முறை சொல்லியதற்கு சமம் என்பார்கள். இல்லத்திலிருந்தே நீங்கள் வழிபாடுகளை முறையாக செய்து கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இந்த கிரகணத்திலே மகம் நட்சத்திரம், பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவர்கள் இந்த நிகழ்வு முடிந்த பின்னாலே குளித்துவிட்டு பிறகு ஆலயத்துக்கு சென்று அன்றோ அல்லது மறுநாளோ சென்று சந்திரனை வழிபட்டு வருவது நல்லது. உங்களுக்கு இன்றைக்கு உள்ள ராசி பலன்களை இப்பொழுது நான் வழங்கப் போகின்றேன். இன்று மேசராசி நேயர்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது சேமிப்பு உயரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தொழில் உத்தியோகத்திலே எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லை என்று சொல்பவர்களுக்கு கொடுத்து உதவிய உங்களுக்கு இந்த உதவிக்கரம் நீட்ட பலரும் காத்திருப்பார்கள். இடமாற்றங்கள், இலாகா மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்றவைகளை பற்றி சிந்திப்பீர்கள். பூமி வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகிறது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். அமைதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். ராசிநாதனாக விளங்கும் புதன் இன்றைக்கு நல்ல இடத்தில் இருக்கின்றார். புதனோடு சுக்கிரன் இணைந்து புது சுக்கிர யோகம். ஆலய ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நேற்றை பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 12 குரு இருப்பது சிறப்பு. 6க்கு அதிபதி 12 இருப்பதனாலே கெட்டவன் கற்றில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு இளம் தேடி வரப்போகின்றது. வராத பாக்கிகள் வசூலாகும். ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழிலை வளப்படுத்திக் கொள்ள மேல் மூலதனம் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அதில் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது. எனவே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். விரையாதிபதி சந்திரன். அவரோடு கேது இருக்கின்றார். சந்திரன் கேது இணைகின்ற பொழுது மனக்கவலைகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். எதை எந்த நேரம் செய்ய நீங்கள் நினைத்தாலும் செய்ய இயலாது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கும். இந்த நாளில் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் என்பதனாலே இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் மனதிலே ஏதேனும் ஒரு கோரிக்கையை நினைத்துக் கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியாபார போட்டிகளை சமாளித்து வெற்றி காணுகின்ற நாள். இன்று நினைத்தது நிறைவேறுவதற்கு 10லே குரு இருப்பதனாலே உங்களுக்கு பக்கபலமாக நண்பர்களும் இருப்பார்கள், உறவினர்களும் இருப்பார்கள். குருவினுடைய பார்வை 2இல் பதிகிறது. எனவே வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், செலவுக்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். செய்தொழில் இருந்த மந்த நிலை மாறும். 12க்கு அதிபதி 6இல் இருந்தால் 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜகம் என்பார்கள். எனவே திட்டமிடாமலே சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கூட ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் இருந்த உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்தது நிறைவேறும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பெற்றோர்களினுடைய மணி விழாக்கள், முத்து விழாக்கள், பவள விழாக்கள், இல்லம் கட்டி கிரக பிரவேசம் செய்யும் சூழல், இப்படியெல்லாம் பல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அது கைகூடும் விதத்தில் இன்றைய கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். பொருள் வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று பிரபலஸ்தரின் சந்திப்பும் உண்டு. இன்று பௌர்ணமி, எனவே இன்றைக்கு நிலவு நிறைந்த நாள். இருப்பினும் இன்றைக்கு சந்திர கிரகணம். எனவே சந்திர கிரகண நேரத்திலே நீங்கள் மனதில் எதை நினைத்தீர்களோ அது நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் முழுமையாக சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இறை வழிபாடு உங்களுக்கு இன்று கை கொடுக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 10லே கேது இருப்பதனாலே இன்று பொதுவாகவே தொழிலை பொறுத்தவரை மிகச் சிறப்பாகவே நடைபெறும். லாபம் சிறப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு அதுக்கான முயற்சியில் நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும். இந்த நாள் ஒரு உன்னதமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. எனவே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். அடுத்த நண்பர்கள் எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துயரங்கள் விலகி ஓட நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். பொருளாதார பற்றாக்குறை அகலும் நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் பொறுமையோடு செய்ய வேண்டும், சிந்தித்து செய்ய வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பொருள் வரவில் தடைகள் ஏற்படும். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். நண்பர்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். உறவு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். இந்த நாளில் அகால போஜனத்தின் விளைவாக உடல் ஆரோக்கியத்திலும் சீர்கேடுகள் ஏற்படலாம். எனவே உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்கள் வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, கூட்டுக்கிற யோகத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். திட்டமிட்ட காரியங்களை திடீரென மாற்றுவீர்கள். சுக்கிரபலம் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. புதிய திருப்பங்களும் ஏற்படும். இன்றைக்கு மாலை நேரத்துக்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வரப்போகின்றது. பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழலும் வேலை கிடைக்கும் சூழலும் கூட இன்று கிடைக்கலாம், இன்று வரலாம். அந்த நல்ல செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லை உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்த வகையில் மூட்டுகளில் வலிகள் வரலாம். வைத்திய செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். 6ல் கேது இருப்பதனாலே மரபு எதிர்ப்புகள் கொடிகட்டி பறக்கலாம். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய விடாமல் தடைகளும் தாமதங்களும் அலைமோதும். விரைச்சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். திடீரென இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நிர்பந்தங்கள் வரலாம். மனைவி ஓரிடத்தில் வேலை பார்ப்பதும் நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பதும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் விரைச்சனியின் ஆதிக்க காலத்தில் நடைபெறும். இருந்தாலும் கூட இன்றைக்கு இனிய நாளாக உங்களுக்கு அமைய வேண்டுமானால் குறிப்பாக இன்று கிழமை செவ்வாய் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை அளிக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.